ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மித்தாலஜியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களில் மிகவும் பவர்ஃபுல்லான 5 ஆயுதங்கள் என்ன, அது யார்கிட்ட இருக்குது அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அஞ்சாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசுபத அஸ்திரா. இந்த அஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட ஒரு அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை அர்ஜுனர் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத போரின் போது வந்து பார்த்தீங்கன்னா தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட இருந்து பெற்றிருக்காரு. இந்த அஸ்திரம் யூனிவர்ஸையே அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. 4வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரம். இந்த அஸ்திரம் பிரம்மதேவருடைய அஸ்திரமாகும். இந்த அஸ்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புராணங்களையும் இதிகாசங்களையும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மர், அர்ஜுனர், கர்ணர் போன்ற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நாலேஜ் அவங்க கிட்ட இருந்திருக்கு. இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணா ஒரு என்டையர் இனமே அப்படின்ற நேரத்துக்குள்ள அழிஞ்சு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ராயுதம். இந்த ஆயுதம் தேவர்களோட தலைவனான இந்திரனுடையது. இது வந்து பார்த்தீங்கன்னா தாதிச்சி அப்படின்ற முனிவரோட எலும்பால உருவாக்கப்பட்டது. இந்த ஆயுதத்தை இந்திரன் விருத்தா அப்படின்ற அரக்கனை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த அரக்கனை அழிச்சு ஸ்வர்க்கத்தை காப்பாத்திருக்காரு. இந்த ஆயுதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இடியையும் மின்னலையும் வெளியிடக்கூடியது. அப்புறம் வைரம் போல மிகவும் உறுதியானது. 2வது இடத்துல இருக்கிறது சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய திரிசூலம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். இந்த திரிசூலத்தில் இருக்கிற ஒவ்வொரு சூலமும் குறிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டவர்களோட அழிவு, உயிரின் உருவாக்கம், நேரம் வரப்போ பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய சக்தி இந்த திரிசூலத்துக்கு இருக்கு. கடவுளான சிவபெருமான் கெட்டவர்களை அழிச்சு இந்த உலகத்தை காப்பாத்துறாரு. இந்த திரிசூலம் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கர்கள், கடவுள்கள், ஏன் காலத்தோட ஒரு பகுதியே அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. முதல் இடத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம். இந்த சக்கரம் தன்னுடைய வழியில வரக்கூடிய எந்த அப்டக்களையும் கட் பண்ணி கிழிச்சு போகக்கூடிய வல்லமை பெற்றது. இது ஒளியின் வேகத்தை விட வேகமாக போகக்கூடியது. எந்த கெட்ட சக்தியும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. காத்தலின் கடவுளான பகவான் மகாவிஷ்ணு இந்த சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி அண்டத்தின் சமநிலையை சரியா வச்சிருக்காரு. இந்த சுதர்சன சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா பல போர்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சும்பா அப்படின்ற அரக்க அரசனை கொல்றதுக்காகவும் இதை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பயன்படுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாம மகாபாரதத்துல கிருஷ்ணரும் இதை பயன்படுத்தியிருக்காரு. இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே போல் பல வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ.